என்ன ஜாதகத்தை பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறள்? நேக்கு மொத்தம் 6 ஆம்பளை பசங்க, அதுல 4 பேரு கல்யாணம் ஆயிடுத்து. இவன் கல்யாண ராம, இவன் தம்பி ஜானகி ராம, இவன் 2 பேருக்கும் இன்னும் ஆகல. இவனுக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துட்டோம். வர்றவ பூரா இவன் தம்பிக்கு பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்றா. இவனுக்குன்னு எதுவுமே அமைய மாட்டேங்கிறது. இவன் ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்குன்னு சத்த பார்த்து சொல்லலாம். ஒரு தோஷமா 2 தோஷமா? இவர் பிறவி ஜாதகமே தோஷமா இருக்கு. ஆண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு இதுல எழுதி இருக்கிற மந்திரத்தை தினம் ஜெபிங்கோ, எல்லாம் சரியா போயிடும். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, இன்னைக்கு நாள் ரொம்ப நன்னா இருக்கு. ஒரு தடவை செய்தா 1000 தடவை செய்த பலன் உண்டு. இன்னைக்கே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. கல்யாணம் கொஞ்சம் தாமதமா நடக்கலாம். தாமதம்னா எப்ப நடக்கும்? 60 வயசுலயா? ஆமா, 60ஆம் கல்யாணம் பேஷா நடக்கும். என்ன சொல்றேன்? டேய், குறுக்க பேசாம மந்திரத்தை ஜெபி. இந்தாக்கோ, தட்சணை வாங்கிக்கோ. அண்ணா, எவ்வளவு அது? 1001 ரூபா. சுவாமிகளே, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. ஒரு தடவை செஞ்சா 1000 தடவை செய்யறதுக்கு சமம்னு சொன்னீர் அல்லவா? ஆகிதான் இந்த 1 ரூபாய் பிடிக்கும். 1000 ரூபாய்க்கு சமம். மொத்தமா இடத்த காலி பண்ணுங்க. டேடே, நான் சொன்னேனோ இல்லையா, இதான் பிறவி தோஷம். புடிக்கிட்டியா? நேக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது. இந்தாக்கோ, இதை வாங்கிக்கோ. ரொம்ப சந்தோஷம். சர்வ மங்களமும் உண்டாகட்டும். கிருஷ்ணா, நோக்கு தினமும் மாலை போட்டு கும்பிடுறேன். உன் நீல நிற மேனில இருந்து உதிர்ற பெயிண்ட் எல்லாம் டச் அப் பண்ணி உன்னை பாலிஷா வச்சுட்டு இருக்கேன். எனக்கு கல்யாண ராமன்னு பேர் வச்சுட்டு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேங்கிறான். உன் ரேஞ்சுக்கு 10000 பொண்டாட்டியா, என் ரேஞ்சுக்கு ஒருத்தியாவது செட்டப் பண்ண கூடாதா நீ? என்ன கிருஷ்ணா மைண்ட டைவர்ட் பண்ற? வேலைக்காரி லட்சுமி, என் ரேஞ்சுக்கு வேலைக்காரி லட்சுமியை செட்டப் பண்ணிக்கணுங்கிறியா? தேங்க்ஸ் கிருஷ்ணா. ஹாய் லட்சுமி. லட்சுமி, லட்சுமி, நில்லு 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 நில்லு. லட்சுமி, நீ மாடா உழைச்சு ஓடா தேயிற. ஆனா எங்க அண்ணனுங்க அல்ப பசங்க உனக்கு சம்பளம் குறைச்சு கொடுக்குறாருங்க. நீ மட்டும் நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. நோக்கு இந்த மாசமே போட்டு தரேன். என்ன கேட்க போறீங்க? ஆண்டவன் மனுஷாளுக்கு சிலத 2ஆ படிச்சிருக்கான், சிலத 1ஆ படிச்சிருக்கான். இப்போ கண்ணு 2 ஏன் படிச்சான்? நல்ல விஷயத்த பாக்க. காது 2 ஏன் படிச்சான்? நல்ல விஷயத்த கேட்க. இந்த வாயை ஏன் படிச்சான்? நல்ல விஷயத்த பேச. இந்த 2 ஏன் படிச்சான்? என்ன இதை தப்பா பேசுறீங்க? இல்லம்மா, இந்த கையை ஏன் படிச்சான்னு கேக்குறேன். ஓங்கி அறைய. அறையறதுக்கு மட்டும் தான் சொல்லணுமா? ஏன் கட்டி அணைக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடாதா? கிருஷ்ணா, நோக்கு மாலை போட்டது வேஸ்ட், நோக்கு டச் அப் பண்ணது வேஸ்ட். எனக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது. அது வந்துட்டம்மா. நம்ம ஆத்துல குழந்தை சத்தம் கேட்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம ஆத்துல யாருக்கும் குழந்தை பிறக்காதுமா. நம்ம ஆத்துல குழந்தை சத்தம் கேட்கணும்னா நம்மளாம் சேர்ந்து மிமிக்ரி பண்ணாதான் உண்டு. அறிவு கிட்டவனே, ஏடா கூடமா பேசாதடா. கும்பகோணத்துல இருந்து ஜானகிராம கல்யாண விஷயமா பேச ஒருத்தர் வரா. பேரு பத்மநாப. 11 மணி பஸ். நீதான் போய் அவளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழைச்சுன்னு வரணும். என்னது? ஜானகிராம கல்யாண விஷயமா பேச வராளா? அண்ணன் நான் இருக்கும்போது தம்பிக்கு கல்யாணம் பண்ணா ஊர்ல என்ன பத்தி என்ன நினைப்பா? ஒண்ணும் நினைக்க மாட்டான். உனக்கு வேலை வெட்டி கிடையாது, அதனால உனக்கு யாரும் பொண்ணை கொடுக்க மாட்டான்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவர் பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர். நோக்கு ஒண்ணு கிடைச்சா மாதிரி நேக்கு ஒண்ணு கிடைக்காதா? அபிஷ்டு, வாசல்ல நின்னுண்டு ஏண்டா கத்தின்னு இருக்க? இதோ பாரு, நோக்கு கல்யாணம் ஆகணும்னு நானும் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. அந்த தெய்வ பலத்தை விட உன் ஜாதக பலம் ரொம்ப விசேஷமா இருக்கு. அதுக்காக நான் கல்யாணம் பண்ணாமலே இருக்கணுமா? தலைமுறை தலைமுறையா நம்ம பாத்துல ஒருத்தர் சங்கர மடத்துல போய் சேவை செய்யறா. அந்த பாக்கியம் நோக்குதான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பாக்கியமா? இல்லையா பின்ன? 20 வயசுல உங்க கல்யாணம் எடுத்து நீ பேசாத. டேய், சும்மா கத்தாதடா. ஜானகிராமனுக்கு கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். சொந்தப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 11 மணி பஸ்ல வரவாளை கூப்பிட்டு வா. இல்லைன்னா ஆத்து பக்கமே வராத. வாமா போலாம். வா லட்சுமி வா. ரொம்ப ஆச்சாரமான குடும்பம், எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வேலைக்கு சேர்ந்தா இந்த வீட்டுல கல்யாணராமையர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தொட்டு தொட்டு பேசுறாரு. வயசு பொண்ணுங்க விஷயத்துல எவனுமே ஆச்சாரம் பார்க்க மாட்டான். அட அது சரியா? கல்யாணராமையரை சமாளிக்க ஒரு வழி சொல்லு. அவங்க ஆத்து பொண்ணு பாதுகாப்புக்கோசரம் தொட்டா தரித்திரம்னு காலங்காலமா ஒரு கதை கட்டி விட்டுருக்கானுங்க. அதே மாதிரி உன்னை தொட்டாலும் தரித்திரம்னு சொல்லி போடு. யோ கையடியா. எதுக்கு? தொட்டா தரித்திரம் நீ தானே சொன்ன. ஆடி திருட்டு நாயி, வாங்கின இடத்துல விக்கிறியா? இப்ப நான் என்ன பெரிய கோடீஸ்வரனாவா இருக்கிறேன்? இதுக்கு மேல என்ன தரித்திரம் வேணும்? வா எங்க ஜாலியா போலாம். சார், இருக்கிற எல்லா காசுக்கும் சீட்டை வாங்கி ஆசை தீர சுரண்டி பாருங்க. ஏன்னா சுரண்ட லாட்டரியை தடை பண்ண போறாங்க. என்னது? தடை பண்ண போறாங்க? என்னையா விளையாடுறீங்களா?
இந்த சுரண்டல் லாட்டிலேயே நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சு எத்தனை ஆயிரத்தை வாங்கி விட்டுருக்கேன். இப்படி திடீர்னு தடை பண்ண என்ன அர்த்தம்? யோ நான் என்னமோ தடை பண்ண மாதிரி எங்கிட்ட சண்டைக்கு வர? அரசாங்கம் தடை பண்ணிருக்கியா? சரி, இந்த சுரண்டல அரசாங்கம் தடை பண்ணிடுச்சு. அவ சுரண்டதை யார் தடை பண்ணுவாளா? அதுக்கே இங்க சொல்றேன், அங்க போய் கேளு. கேக்குறையா? கேக்குறேன். இன்னைக்கு கடைசியா என் அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டு கேக்குறேன். கடைசிதான், நிறுத்து. அவனேதான் கல்யாணராமா. பாய் எங்க? அடுத்த மாதம் தரேன். அவனை புடி, பணம் பண்ணு, ஸ்பீக்கு. நில்லு. நீ சாப்பிடுறது தயிர் சாதம், இதை விட நீ ஓட முடியாது. ஏண்டா, என்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கினது மட்டும் இல்லாம என்ன பார்த்தவன டபாசிட்டு ஓட பாக்குறியா? பாய், என்னமோ உழைச்சு சம்பாரிச்ச பணம் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்படுற. அண்டா குண்டா விக்கிறவங்க, பாத்திரம் திருடிட்டு வரவங்க, இவங்க கிட்ட அரை விலைக்கு கால் விலைக்கு வாங்கி சேர்த்த தர. அதுக்கு ஏன் போய் இப்படி பேஜார் பண்றேன்? விட மாட்டேன். எங்கடா பணம்? பாய், நான் ஏன் தெரியுமா உங்ககிட்ட கடன் வாங்கினேன்? ஒரு உண்மையான முஸ்லிம் வட்டி வாங்க மாட்டேன். அப்படியே கடனை திருப்பி தர்றனாலும் உழைச்சு கேட்க மாட்டான். டேய், இதுக்கு முன்னால நீ ஒரு கிறிஸ்டியன்ட்ட வாங்கினது எனக்கு தெரியாதா? இந்த வர்றா, உண்மையான முஸ்லிம் வட்டி வாங்க மாட்டாங்கிறது நியாயம் என்ன? ஆனா கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க மாட்டான்னு யாரா சொன்னது? நான் தான் சொல்றேன், உடுபாய். ஏய், ஒழுங்கா மரியாதையா பணத்தை கொடுத்துரு. நான் கறிக்கடை வச்சிருக்கவன், உதைச்சு பார்த்து பார்த்தா கழட்டிடுவேன். உன்னால உதைக்க முடியாதுங்கிறேன். உதப்பேன்றேன். உன்னால உதைக்க முடியாதுங்க. உதப்பே. எங்க உதபாய்? ஐயோ, ஐயம் பாய் அடிக்கிறாரு. ஐயம் பாய் அடிக்கிறாரு. அட பாவி, இனக்கலவரம் எப்படி வருதுன்னு இப்பதானே புரியுது. பாய் ஆட்ட பணம் ஐயர்கிட்ட வாங்கிக்க. அவர்தான் மந்திரமெல்லாம் போட்டு தந்திரமா பணம் வச்சிருப்பாரு. என்னங்க பாய் இந்த ஓட்டம் ஓடுறாருங்க? எப்பவுமே அவரு தான் துரத்துவார், நீங்க ஓடுவீங்க. இன்னைக்கு என்னமோ அவர் ஓடிட்டு இருக்காரு. அதான்டா இந்த கல்யாணராமனோட மூளை. சரி, நம்ம வீட்டுக்கு யாரோ வர்றத பார்த்தேன். அநேகமா அவர் நம்ம ஜானகிராமன் கல்யாண விஷயமா பேச வந்திருப்பாரு நினைக்கிறேன். ஐயோ, அவளை தேடிட்டு தான் நான் வந்தேன். நான் ஒண்ணு ஆத்துக்கு போறேன். யார் வேணும்? வீட்ல யாரும் இல்லையா? இல்ல, எல்லாரும் கோயில் போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? வர நேரம் தான். இவர்தான் ஜானகிராம விஷயமா வந்திருப்பாரோ? வாங்க 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 வாங்க. நீங்களே தேடிட்டு வந்துட்டேலா? என்ன வெளியே நின்னு பேசிட்டு வாங்க, உள்ள போலாம். இவன் எப்பவுமே இப்படித்தான், யார் வந்தாலும் நிக்க வச்சு அனுப்பிச்சிடுவா. வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ, அண்ணா கோச்சுப்பன், உட்காருங்க. உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க? 3 பொண்ணுங்க. எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்கு? 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு பாக்கி. அவ கல்யாண விஷயமா பேசதான் வந்திருக்கேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே, இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க மனசு வச்சா நடக்கும். அண்ணன் நான் இருக்கிறப்ப என் தம்பிக்கு கல்யாணம்னா எப்படி நான் மனசு வைக்கிறது? நீங்க என்ன சொல்றீங்க? என் தம்பிக்கு உங்க பொண்ண சம்பந்தம் பேசத்தானே வந்திருக்கேள். இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் பேர் ஜான்சன். என் 3வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்காக டொனேஷன் கேட்க வந்திருக்கேன். டொனேஷனா? ஐயோ, நீ கிறிஸ்டின்னு தெரியாம உன்னை ஆத்துக்குள்ள அழைச்சிட்டு வந்தது இல்லாம உன்னை உட்கார வச்சு வேற பேசிட்டேனே. இது என் ஆத்துல இருக்கிறவாளுக்கு தெரிஞ்ச என்ன அடுப்புல போட்டு பொசிக்கிடுவா. கையாண்டாமா, வேற்று மதக்காரன் ஆத்துக்குள்ள அழைச்சிட்டு வந்து ஆச்சாரத்தை கெடுத்தத்தோட இல்லாம அவனோட என்ன பேச்சு? டேய், போட வரியா? உன்னை தயார் சொல்றாங்க, போயா.